ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நண்பன் அகாடமி. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, பல பொருள் தரும் ஒரு சொல்லை கூறுக. இது வந்து குரூப் 2 2A சிலபஸில் பொதுத்தமிழ் அழகு 2 சொல்லகராதியில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸு ப்ளஸ் கவர்மெண்ட் மெட்டீரியல் ப்ளஸ் அதர் சோர்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே வீடியோவை மேக் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் யாராவது ஃபஸ்ட்டு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வேர் டு ஸ்டடி பார்த்தீங்கன்னா எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6th புக்கு, அதாவது நியூ புக்கில் ஃபர்ஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 10ல் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 6th ஓல்டு புக்கு சமச்சீர் புக் இருக்குல்ல, அதில் செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 8ல் இருக்குது. அண்ட் 10th நியூ புக்கு பேஜ் நம்பர் 5 and 6ல் இருக்குது. ப்ளஸ் கவர்மெண்ட் மெட்டீரியல் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ எங்கெங்கே இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு 6th நியூ புக்கு ஃபஸ்ட்டு டேர்மு பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 10ல் இருக்குது. சரிங்களா? பேஜ் நம்பர் 10. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. மா என்னும் ஒரு சொல் மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு போன்ற பல பொருட்களை தருகிறது. ஓகேங்களா? மா அப்படின்னா அந்த ஒரு எழுத்து வந்து மரம், மரத்தை குறிக்கும், விலங்கை குறிக்கும், பெரிய குறிக்கும், திருமகளை குறிக்கும், அழகு அப்படின்றத குறிக்கும், அறிவு அப்படின்றத குறிக்கும், அழகு, அறிவு. ஓகேங்களா? அதுக்கடுத்து அளவு, அதுக்கடுத்து அழைத்தல், அடுத்து துகள், மேன்மை, வயல், வண்டு போன்ற பல பொருட்களை தருகிறது. ஓகே, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து 6th புக்கு நியூ புக்கில் இருக்கிறது டேட்டா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 6th ஓல்டு புக்கு செகண்ட் டேர்மு பேஜ் நம்பர் 8ல் கொடுத்துருக்காங்க. இது நிறைய கொஸ்டினில் கேட்டிருக்கக்கூடிய ஒன்று தான். 6 இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 6 அப்படின்னா ஒரு எண்ணை குறிக்கும். இயற்கையான இரு கரைகளுக்கு இடையே நீர் ஓடும் பரப்பு. ஓகேங்களா? இதுதான் நம்ம மேக்ஸிமம் 6ன்னு சொல்லுவோம். இயற்கையாக 2 கரைகளுக்கு இடையில் ஓடும் நீர் பரப்பு. ஓகேங்களா? இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 6 வந்து வழின்னு சொல்லுவாங்க. தனி, இது மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தனி வந்து 6 தான் குறிக்கும். ஸோ 6ங்கிற ஒரே ஒரு சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை பொருட்கள் இருக்கு. இந்த பல பொருட்கள் சேர்ந்து ஒரு பொருள் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த 6. ஓகேங்களா? 6 இது எது வேணா கொடுத்து கேட்கலாம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, பார்க்க போகிற புக் என்னன்னா 10th புக்கு பேஜ் நம்பர் 5 and 6ல் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிளை பிரிவுகள். இங்கே பாருங்க, கிளை பிரிவுகள் கொடுத்துருக்காங்களா? கிளை பிரிவுகள். ஸோ இந்த கிளை பிரிவுகள் என்னென்ன கிளை பிரிவுகள் வந்து தாவரங்களோட கிளை பிரிவுகள். அதான் இது கிளை பிரிவுகள். தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்கள் என்னென்ன சொல்றாங்கன்னு பாருங்க. கவை, கொம்பு, கொப்பு, சினை, கிளை, போத்து, குச்சு, இணுக்கு, இது எல்லாம் கிளைப்பெயர்கள். கிளைப்பெயர்கள் கொடுப்பாங்க. கிளைப்பெயர்களோட பல சொற்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சுவை, கொம்பு, கொப்பு, கிளை, சினை, போத்து, குச்சி, இணுக்கு. ஓகேங்களா? அந்த பல சொற்களுக்கு எல்லாம் சேர்ந்தது இந்த ஒரு சொல். எல்லாத்துக்கும் சேர்ந்த ஒரே ஒரு பொருள் இது. ஓகேங்களா? ஸோ இது என்னென்னு பார்த்துருவோம். கவைனா என்னன்னா அடிமரத்து நின்று பிரியும் மாபெரும் கிளை. நெக்ஸ்ட் கொம்பு அல்லது கொப்பு அப்படின்னா கவையின் பிரிவு. கிளை அப்படின்னா கொம்பின் பிரிவு. சினை அப்படின்னா கிளையின் பிரிவு. போத்து அப்படின்னா சினையின் பிரிவு. குச்சி அப்படின்னா போத்தின் பிரிவு. இணுக்கு அப்படின்னா குச்சியின் பிரிவு. இது வந்து கூற்று காரணத்தில் கொடுத்து கேட்கப்படலாம். ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி இந்த சப்ஜெக்ட் வந்து 10th புக்கில் இயற்கை வளம்ன்ற ஒரு டாபிக் இருக்கும். அதில் இருக்க ஃபுல் டாப்பிக்கையும் முடிச்சிருங்க. ஸோ அந்த புக்கில் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கு. சாரி, அந்த பேஜில் வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல். அதாவது காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல். காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் சொற்கள்.
ஓகேங்களா. காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் சொற்கள் சுள்ளி, விறகு, வெங்கலி, கட்டை. ஸோ இந்த 4 பேர்கள் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இலை வகைகள். ஸோ இலை வகைகள் வந்து கொடுத்து கேட்பாங்க. நம்ம பொதுவாக வந்து இலை மட்டும் தான் படிச்சிருப்போம். எந்தெந்த இலையை வந்து எப்படி எப்படிலாம் குறிப்பிடுவோம். ஸோ அது ரொம்ப முக்கியம். தாவரங்களின் இலை வகைகளை குறிக்கும் சொற்கள். இலை என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இலை இருக்கு, அடுத்து தாள், நெக்ஸ்ட் தோகை, அடுத்து ஓலை. ஓகேங்களா, அந்த 4 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது என்னென்னன்றதை பார்த்துருவோம். ஸோ இலைனா புளி, வேம்பு முதலியவற்றின் இலை. ஓகேங்களா, புளிய இலை, வேப்பிலை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து தாள், தாள்னா நெல் தாள், புல் தாள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அடுத்து தோகை, சோளத்தோகை, கரும்பு தோகை. ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஓலை, தென்னை ஓலை, பனை ஓலை. ஸோ இது எல்லாமே இலை தான். அந்த இலையை குறிக்கிற பல சொற்கள். ஓகேங்களா. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து கூற்று காரணங்களில் அதிகப்படியாக கேட்கக்கூடியது. ஸோ இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கொழுந்து வகை. கொழுந்து அதாவது தாவரத்தின் நுனிப்பகுதியை குறிக்கும் சொல்லுதான் கொழுந்து. ஓகேங்களா, தாவரத்தின் நுனிப்பகுதியை குறிக்கக்கூடிய சொல். இது வந்து பார்த்தீங்கன்னா கொழுந்தை வந்து துளிர் அப்படின்னு சொல்லுவாங்க. தளிர், துளிர் அல்லது தளிர். ஓகே. நெக்ஸ்ட் முறி அல்லது கொழுந்து, அடுத்து குருத்து அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்து கொழுந்தாடை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, துளிர் அல்லது தளிர், முறி அல்லது கொழுந்து, குருத்து, கொழுந்தாடை. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு இதோட இந்த பல பேர்களோட சேர்ந்து ஒரு சொல் என்னன்னு கேட்பாங்க. அந்த ஒரு சொல் தான் கொழுந்து வகை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸோ சாரி, மேலே கொடுத்துருக்க டேட்டா தான் அதோட சேர்ந்தது தான் சிலது இருக்கு. ஒரே நிமிஷம். ஸோ கொழுந்தோட வகைகள் தான் சேர்த்து கொடுத்துருக்காங்க இங்கேயுமே. ஓகேங்களா, இதுவுமே அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த இது தெரியுமா அப்படின்ற இந்த டாபிக் கொடுக்குறாங்கல்ல, ஸோ இது எங்கே இருந்தாலுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஜிஎஸ்ல கொடுத்து கூட கேட்கலாம். அதாவது உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவே. மாநாட்டுக்குரிய அம்முதல் மொழி தமிழே. ஓகேங்களா. இதை சொன்னவர் யாரு? பன்மொழி புலவர் அப்பாத்துரையார் சொல்லியிருக்காரு. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜிஎஸ்க்கு உதவலாம், இல்லை பொது தமிழில் கூட கேட்க வாய்ப்புகள் கூட இருக்கு. உலகத்திலே வந்து ஒரு மொழிக்காக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. அந்த மாநாடுக்குரிய அம்முதல் மொழி எதுன்னா தமிழ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பல பொருள் தரும் ஒரு சொல்லை குறிக்க. இது வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துருவோம் வாங்க. ஃபர்ஸ்ட் கா, கால், கான், கானகம், அடவி, அரண், ஆரணி, புறவு, பொற்றை, பொழில், தில்லம், அலுவம், இயவு, அதுக்கடுத்து பலவம், முளரி, வல்லை, விடர், வியல், வனம், முதை, மிலை, இரும்பு, சுரம், பொச்சை, பொதி, முளி, அரில், அரல், பதுக்கை, கணையம். இது எல்லாம் சேர்ந்த பல பொருட்கள். இதோட ஒரே ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா காடு. ஸோ இது ஒரு படத்தில் கூட கொடுத்து கேட்டிருப்பாங்க. ஸோ காட்டோட பல பெயர்கள் என்னென்ன அப்படின்னு கொடுத்து கேட்பாங்க. அல்லது இந்த பல பெயர்கள் கொடுத்து இதோட ஒரு சொல் என்னன்னு கேட்பாங்க. ஸோ எப்படி கொடுத்தாலுமே நமக்கு எழுத தெரியணும். ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் புணரி, ஆழி, புணரி, ஆழி, சாகரம், சமுத்திரம், பௌவம், வேலை, முன்னீர், நீராழி, பெருநீர். இது எல்லாம் இந்த பல பொருட்கள் சேர்ந்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல். புணரினாலும் கடல், ஆழினாலும் கடல் தான், சாகரம் அப்படின்னாலும் கடல் தான், சமுத்திரம் நம்ம படிச்சிருப்போம் கடல், பௌவம் அப்படின்னாலும் கடல் தான், வேலை அப்படின்னாலும் கடல் தான், முன்னீர் அப்படின்னாலும் கடல் தான், நீராழி அப்படின்னாலும் கடல் தான், பெருநீர் அப்படின்னாலும் கடல் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா களம், கட்டுமரம், நாவாய், படகு, பரிசில், புனை, தோணி, தெப்பம், திமில்,
அம்பி, வங்கம், மிதவை, பக்ரி, ஓடம். ஓகேங்களா? இந்த பல பொருள் தரும் ஒரு சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கப்பல். களம், அதாவது களம்னா கப்பல், கட்டுமரம்னாலும் கப்பலை தான் குறிக்கும், நாவாயினாலும் கப்பலை தான் குறிக்கும், படகு, பரிசில், புனை அப்படின்னாலும் கப்பலை தான் குறிக்கும், தோணி, தெப்பம், திமில், அம்பி. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அம்பி. ஓகேங்களா? அம்பினாலும் கப்பலை தான் குறிக்கும். வங்கம், மிதவை, பக்ரி, ஓடம். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓர் எண், அதாவது நம்ம மேலே பார்த்தோம்ல அதே தான் கவர்மெண்ட் டேட்டால இப்போ கொடுத்துருக்காங்க. ஓர் எண் 6 குறிக்கும். இயற்கையான இரு கரைகளுக்கு இடையே ஓடும் நீர்ப்பரப்பு, வழி, தனி. ஓகேங்களா? இந்த பல பொருட்கள் சேர்ந்த ஒரே ஒரு பொருள் ஆறு. ஆறை குறிக்கும் 6. ஓகேங்களா? அதுக்கடுத்து கயம், வேலம், களிறு, பிளிறு, களபம், மாதங்கம், கைம்மா, வாரணம், அஞ்சனவாதி, அத்தி, அத்தினி. பாருங்க, அத்தி, அத்தினி ரெண்டுமே வரும். அரசுவா, அள்ளியன், அனுபமை, ஆணை, இபம், இரதி, குஞ்சரம், வல்விலங்கு, கரி, அஞ்சனம். இது பல பொருள் தரும் ஒரு சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா யானையை குறிக்கும். ஸோ இதெல்லாம் குறிக்கிற ஒரே சொல் யானை. கயம்னா யானை, களிறுனா யானை, பிளிறுனாலும் யானை, மாதங்கம்னாலும் யானை, அள்ளியம், ஓகே, அள்ளியன் அப்படின்னா யானை, அஞ்சனம் அப்படின்னாலும் யானை தான். ஸோ இதெல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மனம், காவல், விரைவாக, கூர்மையான, வாசனை, காவல், கடித்தல், சிறப்பு, களிப்பு, அச்சம். இந்த பல பொருட்கள் சேர்ந்த ஒரு சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடி. ஓகேங்களா? கடியை குறிக்கும். மனம், காவல், விரைவாக, கூர்மையான, வாசனை, காவல், கடித்தல். ஓகேங்களா? கடின கடித்தல். அதுக்கடுத்து சிறப்பு, களிப்பு, அச்சம். இதெல்லாம் சேர்ந்த ஒரு பொருள் கடி. நெக்ஸ்ட் உரு, தவ, நனி அப்படின்னா இந்த பல பொருட்கள் தரும் ஒரு சொல் என்னன்னா மிகுதி. இந்த மிகுதியை குறிக்கும். ஒரு நாளும் மிகுதி, தவனாலும் மிகுதி, நனினாலும் மிகுதி தான். சரிங்களா? நெக்ஸ்ட் ஓவு, ஓவியம், ஓவம், சித்திரம், பட்டம், படாம், வட்டிகை செய்தி. ஸோ இந்த வட்டிகை செய்தி ரொம்ப முக்கியம். இது ரொம்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வட்டிகை செய்தி கேட்க வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் சேர்ந்த ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவியம். ஓகேங்களா? ஓவு, ஓவியம், ஓவம், அதாவது அதே கொடுத்துருக்காங்க. ஓவு, ஓவியம், ஓவம். இதெல்லாம் இந்த வார்த்தையை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடணும். ஓவியம். அடுத்து சித்திரம்னா ஓவியம் தெரியும், படம்னாலும் ஓவியம் தெரியும். படம்க்கு அப்புறம் படாம், அந்த டா வந்து நெடில வந்திருக்கு. அப்படி வந்தாலுமே படம்னாலும் சரி, படாம் அப்படின்னு வந்தாலும் சரி, ரெண்டுமே ஓவியம் தான். அதுக்கடுத்து வட்டிகை செய்தி. ஓகேங்களா? அப்படின்னாலும் ஓவியத்தை தான் குறிக்கும். அதுக்கடுத்து ஓவியம் வரைபவர். ஓகேங்களா? ஓவியம் வரைபவரை பத்தின பல பொருள் என்னென்னு பார்ப்போம். கண்ணுள் வினைஞர். ஸோ அவங்க எப்படி சொல்றாங்க பாருங்க, கண்குள்ள வாங்கிக்கிட்டு அவங்க வரைகிறவங்க, அதாவது கண்ணை பார்த்தே வரைகிறவங்க, கண்ணுள் வினைஞர். அதுக்கடுத்து ஓவிய புலவர். அவங்க வந்து ஒரு புலவரா சொல்றாங்க. அதுக்கடுத்து ஓவமாக்கல் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து கிளவி வல்லோன் அப்படின்றாங்க. அதுக்கடுத்து சித்திரக்காரர். சித்திரம்னா ஓவியம். ஓகேங்களா? அப்ப சித்திரக்காரர்னா யாரு? ஓவியம் வரைகிறவங்க, ஓவியக்காரர். ஓகேங்களா? வித்தகர். வித்தகர் நிறைய வித்தகர் இருக்காங்க, அதுல ஓவிய வித்தகரும் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் இங்க நோட் பண்ணியிருக்காங்க. கண்ணுள் வினைஞர், ஓவிய புலவர், ஓவமாக்கல், கிளவி வல்லோன், சித்திரக்காரர், வித்தகர் என்னும் சொற்கள், பலபொருள் சொல் கொண்ட ஒரு சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவியம் வரைபவர். நெக்ஸ்ட் எழுதலில் அம்பலம், எழுத்துநிலை மண்டபம், சித்திர அம்பலம், சித்திர கூடம், சித்திர மாடம், சித்திர மண்டபம், சித்திர சபை. இது எல்லாம் சேர்ந்த பல பொருள் சேர்ந்த பல சொற்கள் சேர்ந்த ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவிய கூடம். ஓகேங்களா? ஓவிய கூடத்தோட பல சொற்கள் இதெல்லாம்.
ஸோ எழுதலில் அம்பலம், எழுதலில் அம்பலம். எழுத்துநிலை மண்டபம், எழுத்துநிலை மண்டபம். சித்திர அம்பலம், சித்திரம் வந்தாலே நீங்க சூஸ் பண்ணிடலாம். இதுல ஓவிய கூடம் கொடுத்துருக்காங்க. சித்திரம்னா ஓவியம், கூடம்னா அம்பலம். ஓகேங்களா? சித்திரக்கூடம். அதுக்கடுத்து சித்திர மாடம், சித்திரக்கூடம் இல்லைன்னா சித்திர மாடம், சித்திரம் அடையக்கூடிய மாடம். ஓகேங்களா? அது சித்திர மண்டபம், சித்திரம் அடையக்கூடிய மண்டபம். அடுத்து சித்திர சபை. ஸோ இப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி உங்க ஷார்ட்கட்டில் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இரக்கம், கருணை, தயவு, கிருபை, அபயம். பல பொருட்கள் சேர்ந்த ஒரு சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அருள். ஸோ அருளை தான் என்ன சொல்லுவாங்க? இரக்கம்னு சொல்லுவாங்க, கருணைன்னு சொல்லுவாங்க, தயவுன்னு சொல்லுவாங்க, கிருபைன்னு சொல்லுவாங்க, அபயம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதுவுமே படிச்சுக்குங்க. நெக்ஸ்ட் அகம். அகம்னா என்ன? உள்ள. ஓகே. இல்லறத்தை குறிக்கும். இல்லம், இல்லம். உறையுள், கிருகம், மனை. ஓகேங்களா? கிருகம், மனை. இது எல்லாம் சேர்ந்த பல பொருள் சேர்ந்த ஒரு சொல் என்னன்னா வீடு, வீட்டை குறிக்கும். எதனால? அகம்னாலும் வீடு தான், இல் அப்படின்னாலும் வீடு தான், இல்லம்னாலும் வீடு தான். இல்லம். ஓகேங்களா? இல்லம். அதுக்கடுத்து கிருகம், அது நெக்ஸ்ட் மனை, அதுக்கடுத்து சாரி இதெல்லாம் சேர்ந்தது வீடு. அதுக்கடுத்து ஞானம், மதி, உணர்வு, உரம், மேதை, விவேகம். ஓகேங்களா? ஞானம், மதி, உணர்வு, உரம், மேதை, விவேகம். ஸோ இந்த பல சொற்கள் சேர்ந்த ஒரு சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறிவு. ஞானம், மதி, உணர்வு, உரம், மேதை, விவேகம். அதுக்கடுத்து ஆகாரம், உண்டி, போஜனம், ஊன், அடிசில், தீனி. பல சொற்கள் சேர்ந்த ஒரு பொருள் என்னது? உணவு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பங்கேயம், கமலம், அம்புயம், முளரி, புண்டரிகம். ஓகே. புண்டரிகம். அதுக்கடுத்து சரோருகம், மறை, பூ, தாவுகின்ற மான். இந்த பொருட்கள்லாம் சேர்ந்தது தாமரை. அதுக்கடுத்து திருமால், அறிதல், சிங்கம், வண்டு. இந்த பல பொருட்கள் சேர்ந்த ஒரு பொருள் அரி. அடுத்து விடம், ஒரு மரம், மழைநீர், அம்புக்கூடு. இந்த பல பொருட்கள் சேர்ந்தது ஆலம். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விடம், ஒரு மரம், மழைநீர், அம்புக்கூடு. இதை நான் பார்த்துட்டோம். ஸோ இது எல்லாம் சேர்ந்த ஒரு பொருள், இந்த பல சொற்கள் சேர்ந்த ஒரு பொருள் ஆலம். கழுத்து, ஆபத்து, நிலப்பெரும் பிரிவு. இது எல்லாம் சேர்ந்தது கண்டம். ஓகேங்களா? கழுத்து, ஆபத்து, நிலப்பெரும் பிரிவு. அதுக்கடுத்து பாத்திரம், கப்பல், ஆபரணம். இந்த பல பொருட்கள் சேர்ந்த ஒரு சொல் என்னன்னா களம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அம்பு. ஓகேங்களா? அம்பு அசையும் பொருள் பூமாலை. அம்பு அசையும் பொருள் பூமாலை. இது பல பொருட்கள் சேர்ந்து குறிக்கும் சொல் சரத்தை குறிக்கும். அடுத்து பனை, பூமி. இது குறிக்கிறது பார்த்தீங்கன்னா தாளத்தை குறிக்கும். அதுக்கடுத்து அரசன், இடம், கணவன். இது குறிக்கிறது பதிய குறிக்கும். பூமி, கற்பாறை, பார்த்தல். இது பார் குறிக்கும். அதாவது பூமினா பார், கற்பாறைனா பார், பார்த்தல்னாலும் பார் தான். ஓகேங்களா? இந்த பல பொருட்கள் சேர்ந்து ஒரு சொல்ல உருவாக்குதுங்க. ஓகேங்க. நெக்ஸ்ட் சங்கு, புற்று, வளைதல். இந்த பல பொருட்கள் சேர்ந்து சொல் பார்த்தீங்கன்னா வலை. ஓகே. நெக்ஸ்ட் அழகு, நகை, வரிசை, அணிகலன், உடுத்து, அலங்காரம், ஆபரணம், ஒழுங்கு, படைப்பிரிவு, அணிதல். இது எல்லாம் எதை குறிக்குதுன்னா அணிய குறிக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அணி வரைக்கும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உள்ளம்.
உள்ளம், வீடு, இடம் இது மூணும் பார்த்தீங்கன்னா அகத்தை குறிக்கும். உள்ளம், வீடு, இடம். அடுத்து கணை, மூங்கில், நீர், மேகம் இந்த பல பொருட்கள் சேர்ந்த சொல் பார்த்தீங்கன்னா அம்பு. கணை, ஓகே, கணை தொடுக்குறாங்கல்ல, கணை தொடுக்க சொல்றாங்கல்ல, கணை, மூங்கில், அதுக்கப்புறம் நீரை அப்படிதான் அம்புன்னு தான் குறிப்பாங்க. அடுத்து மேகமும் அம்பை தான் குறிக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாடகசாலை, சபை, போர்க்களம் இந்த பல பொருட்கள் சேர்ந்து சொல்லும் சொல் அரங்கம். நெக்ஸ்ட் சோறு, ஒரு வகை பறவை, அன்னம். அன்னத்தை குறிக்கிற வேறு சொற்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோறு, ஒரு வகை பறவை. அடுத்து அகம் மேலே பார்த்தோம்ல, ஸோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. வீடு, மனம், உட்பகுதி இதுவும் பார்த்தீங்கன்னா அகத்தை தான் குறிக்கும். ஸோ அகத்தை குறிக்கிறது பார்த்தீங்கன்னா உள்ளம், வீடு, இடம். வீடு, மனம், உட்பகுதி இது ரெண்டுமே அகத்தை தான் குறிக்கும். அதுக்கடுத்து ஒளி, பாம்பு இது ரெண்டும் அரவத்தை குறிக்கும் சொல். ஓகேங்களா, ஒளி, பாம்பு. நெக்ஸ்ட் அரவம் வரையும் பார்த்துட்டோம். அடுத்து கடல், கடல் அலை, திரி, கடல் அலை, திரி. ஓகேங்களா, கடல் அலை, திரி இது ரெண்டும் எதை குறிக்கும்? அலையை குறிக்கும். அதுக்கடுத்து படுக்கை, தடுத்தல், தழுவு இது மூன்றும் அணையை குறிக்கும். கடல் அலை, திரி வந்து அலையை குறிக்கும். படுக்கை, தடுத்தல், தழுவு இது மூணும் அணையை குறிக்கும் சொற்கள். அணையை குறிக்கும் சொற்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நீங்கு, விளக்கு, ஏற்றும், தானம். அதாவது அகலை குறிக்கும் பல சொற்கள். நீங்கு, விளக்கு, ஏற்றும், தானம். ஓகேங்களா, நீங்கு, விளக்கு, ஏற்றும், தானம் இது தனித்தனியாக படிச்சுட்டேன். ஸோ சேர்த்து தான் இருக்கு. நீங்கு, விளக்கு, ஏற்றும், தானம். ஓகேங்களா, அகலை குறிக்கும் பல சொற்கள். அடுத்து அறையை குறிக்கும் பல சொற்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அறை வந்து சொல், அடி, திரை, வீட்டின் பகுதி அறையை குறிக்கும். ஓகேங்களா, அறையை குறிக்கும் வேறு சொற்கள் பல சொற்கள். அடுத்து அடியை குறிக்கும் பல சொற்கள் அடித்தல், பாதம், கீழ்ப்பகுதி. ஓகே, அடுத்து ஆற்றலை குறிக்கும் பல சொற்கள் வல்லமை, திறமை இது ரெண்டுமே ஆற்றலை குறிக்கும். அதுக்கடுத்து ஆரத்தை குறிக்கும், ஆரம் இருக்குல்ல அதை குறிக்கக்கூடிய சொற்கள் பார்த்தீங்கன்னா மாலை, சந்தனம் இது ரெண்டும் ஆரத்தை குறிக்கும். அடுத்து நெக்ஸ்ட் ஆடு, ஆடு பார்த்தீங்கன்னா ஒரு வகை விலங்கு குறிக்கும், இல்லைன்னா ஆடுதலை குறிக்கும். அதுக்கடுத்து ஆடு வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆடி, ஆடியை குறிக்கும் பல சொற்கள் கண்ணாடி, தமிழ் மாதம், கூத்தாடி. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்? ஆடின்னு சொல்லுவோம். கூத்தாடி, கண்ணாடி, தமிழ் மாதம். அதுக்கடுத்து ஆறு, ஆறு வந்து ஒரு எண்ணெய் குறிக்கும், ஆறை குறிக்கும், இல்லைன்னா நதியை குறிக்கும், ரெண்டு கரைகளுக்கு இடையே உள்ள பரப்பு, இல்லைன்னா வழியை குறிக்கும். ஆறு அப்படின்னா வழி. ஓகேங்களா, அதுக்கடுத்து ஆவியை குறிக்கும் பல சொற்கள் உயிர், நீராவி, உயிரெழுத்து. உயிரெழுத்தும் ஆவியை தான் குறிக்கும், நீராவியும் ஆவியை தான் குறிக்கும், உயிரும் ஆவியை தான் குறிக்கும். அடுத்து ஆழம், ஆழத்தை குறிக்கும் பல சொற்கள் ஆழம், ஆலமரம், நஞ்சு, கடல், கலப்பை இது எல்லாம் ஆழத்தை குறிக்கும். நெக்ஸ்ட் இசை, இசையை குறிக்கும் பல சொற்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா புகழ், இணங்கு, பண் இது மூணும் இசையை குறிக்கும். அதுக்கடுத்து இதழ், இதழை குறிப்பது பார்த்தீங்கன்னா ஒன்று பூவிதழை குறிக்கும், இன்னொன்று உதடு. இரு இதழ்கள் இருக்குல்ல, உதடுகள் ஒன்றோடு ஒன்று சேரும். ஸோ இதழ்களை குறிக்கக்கூடியது தான் பூவிதழ் அல்லது உதடு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தாக்கு, அதாவது இடியை குறிக்கும் பல சொற்கள் தாக்கு, வானிடி, முழக்கம், உறுதிச்சொல். ஓகே, தாக்கு, வானிடி, முழக்கம், உறுதிச்சொல் இதனாலும் இடியை குறிக்கும். அதாவது இறையை குறிக்கக்கூடியது கடவுள், நீர், இறைத்தல் இது மூணு வந்து இறையை குறிக்கும். ஓகே, இறை நம்பிக்கையை குறிக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இறை, இந்த அந்தரை வந்து தன்னகரம். ஓகேங்களா, இந்தரை பார்த்தீங்கன்னா இது இந்தரை பார்க்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒலிசை, உணவு.
அதுக்கடுத்து ஈனா கொடு, பறவை, இறத்தல், அழிவு இந்த நாளையும் குறிக்கும். அடுத்து உரம் பார்த்தீங்கன்னா வலிமை, மதில், ஞானம், எரு இதனாலையும் குறிக்கும். அதுக்கடுத்து உரம் வந்து 2 இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ உரத்தை குறிக்கிறது இந்த 8 சொல்லுமே இருக்கு போல. ஸோ எரு, ஞானம், மதில், வலிமை இது 8ம் கிடையாது, இது 4 தான். 2 டேட்டா எடுத்திருக்காங்க. சாரி, நான் தான் தப்பாக சொல்லிட்டேன். ஓகேங்களா. உரம். அதுக்கடுத்து உடு